தமிழ் மக்களுக்கு என்னோட வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் சின்ன வயசில் அடிக்கடி இங்கே போயிருக்கேன். அப்போல்லாம் இப்போ கூட்டமே இருக்காது. டேரெக்டாகவே இப்போ எப்போ போனாலும் டேரெக்டாகவே கடலில் நல்லா தண்ணியில் குளிச்சுட்டு டேரெக்டாக சாமி உடனே பார்த்துட்டு வெளியில் வந்துடுவோம். ஆஃப்னவரில். ஆனால் நாங்கள் போய் 5 hours லைனில் நின்று சாமி பார்த்தோன்னா நல்லா தரிசனம். சாமிக்கிட்டே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் முருகரை. கடல்லாம் பாருங்கள், முன்னாடி இப்படியே இருக்காது. நல்லா கடல் மண் அரிச்சு கல்லாக இருந்துடும். குளிக்க கூட முடியல, உள்ளே இறங்கவே முடியல. யாரெல்லாம் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு நான் அந்த கும்பாபிஷேகம் நடந்து 48 daysக்குள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்கள். அப்படியே கடலில் இருக்கிற சாமி கோபுரம் எவ்வளோ அழகாக தெரியுது. கடலில் செம்மையாக கொஞ்சம் எனக்கு நான் எங்கே போனாலும் கடலில் இறங்கவே மாட்டேன். ஆனால் திருச்செந்தூர் கோயில் கடல் மட்டும் எனக்கு பார்த்தா பயம் இருக்காது. நான் உள்ளே இறங்கிடுவேன். மயிலெல்லாம் அழகாக தோகை விரிச்சிட்டு அடித்தானா அப்படியே திரும்பிட்டே ஆடிச்சு. சாரி, நிறைய மயில் எல்லாமே தோகை விரிச்சிட்டு அடிச்சு. யானை, கோயில் யானை. அதெல்லாம் பார்த்துட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு சாப்பிட்டுட்டு காலையில் டிஃபன் முடிச்சிட்டோம். ஹோட்டலில் போய்ட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 10:30 அந்த டைம் இருக்கும். போய் சாமி பார்க்கலாம் என்ன நின்று அதோட 3 o'clock தான் சாமியே பார்த்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே விநாயகர் கோயில் இருக்குல்ல, விநாயகர் கும்பிட்டுட்டு முருகரோட இது நெத்தியில் இட்டாச்சு. 10 ரூபா கேட்குறாங்க. முன்னாடிலாம் இது கிடையாது. நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது போகும்போது இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இப்போ இது ட்ரெண்டாக இருக்குது. இது மாதிரி நெத்தியில் சாந்து வைக்கிறது. லைனில் போய் நின்று பாருங்கள். பாப்பாவால் நிற்கவே முடியல, எங்கள் மேலே தொங்கிட்டு நிற்கிறான். அப்புறம் முருகர் கோயில் முடிச்சுட்டு ஈவினிங்கை என்னோடய சிஸ்டர் ஒரு கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஐயனார் கோவில். இங்கே தான் இந்த இதுக்கு பேக் சைடு நிறைய ஏரி, இந்த தேரி மண் மாதிரில மஞ்சளாக கிடக்கும். அங்கே அதுக்கு பின்னாடி தான் அந்த தாமிரபரணி மூவியில் லாஸ்ட்டு 5 சீனில் இங்கே தான் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த ஐயனார் கோயில் பேக் சைடு அப்படியே மேடு மாதிரி எல்லாம் செம்மண் தான். சூப்பராக இருந்துச்சு பிளேஸு. அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் அங்கே வனத்திருப்பதின்னு ஒரு கோவில் இருக்குது, பெருமாளோட கோவில். வனத்திருப்பதி புன்னைநல்லூரா, அந்த ஊருக்கு நாங்கள் போனோம். செமையாக சாமி பார்த்தோம். பெருமாளை கிட்ட இருந்து தரிசிட்டு வந்தோம். அதோட நெக்ஸ்ட் டே திரும்பி ரிட்டர்ன் திருச்செந்தூருக்கு ஐயா கோயில் இருக்கும். ஐயா கோயிலில் போய் ஐயாவை பார்த்து கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் சென்னைக்கே திரும்பியாச்சு. நாங்கள் ஒரு விஷயமாக தான் ஊருக்கு போனோம். அது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் ஐயா கோயில். திருச்செந்தூர் கோயில் அப்படி கடற்கரையோரம் நடந்து வந்தால் கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கும் ஐயா கோயில், கடலில் ஒட்டி. பாருங்கள், ஐயா கோயில் பக்கத்தில் முன்னாடி கடல் சும்மா தான் இருக்கும். இப்போது படித்தர மாதிரி கட்டி விட்ருக்காங்க. வழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உள்ளே இறங்குனது
வலிக்கு விட்டுச்சு. எப்படியோ இது கம்பி பிடிச்சி இறங்கி காலை நினச்சிட்டு ஐயாவை கும்பிட்டுட்டு அந்த பீச் ஓரமாக நடந்துக்கிட்டே வந்தோம் முருகர் கோயில் நோக்கி. முருகர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு முருகரை பார்த்துக்கிட்டே இருந்தால் பொழுதுன்னு போதும். எனக்கு முருகரை பார்த்தாலே அவ்வளோ ஹாப்பினஸ் வரும். முருகரை பார்க்குறதுக்காகவே 48 நாளுக்குள்ளே போய் சாமி கும்பிடணும்னு போயாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வியூஸ். கடலில் நிலா எப்படி அழகாக தெரியுது பாருங்கள். கடல் ஃபுல்லாக தண்ணி உள்ளே போய் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாறைலாம் பச்சை பாறையாக எல்லாம் தெரிஞ்சுது. அப்படியே கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளம்பியாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? பாய்.